ஓ சித்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல நம்பெருமான் ஸ்ரீ சிவகாம சுந்தர சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜராஜமூர்த்தியுடைய கிருப்பையில் நம்ம ஒரு சத்சங்கம்னு ஒன்று நடத்தின்னு வரோம். சத்சங்கம்னா உங்களுக்கு தெரியும். சத்துனாக்க நல்ல விஷயங்களுக்காகவும் நல்ல காரியங்களுக்காகவும் சங்கம் கூடக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் சத் சங்கம் அப்படின்னு பேர். ஸோ அதை நம்ம நடராஜருடைய பெயர்லேயே, அவருடைய பெயர்லேயே, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேரில் சத்சங்கம் நடத்துகிறாங்க. நம்ம நடராஜரால், நடராஜர் பெயரில் நம்ம நடத்தின்னு இருக்கோம் ஸ்ரீ சிதம்பரேஷ சத்சங்கம். அது மூலயமா நம்ம நிறைய சத்காரியங்களையும் ஆன்மீக விஷயங்களையும், மாதந்தோறும் நடராஜருடைய திருவாத நட்சத்திரத்தில் ஆன்மீக சொற்பொழிவு போன்ற பல்வேறு சத்காரியங்களை சுவாமிக்கு செஞ்சுட்டு வரோம். இப்போது அதனுடைய ஒரு அங்கமாக இந்த வீடியோ மூலியமாக உங்களோட ஒரு சத்சங்கம் நடத்தலாம் அப்படின்னு சுவாமியுடைய கிருப்பையில் ஆரம்பிக்கிறோம். இது வாரந்தோறும் சத்சங்கம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நம்ம பண்ணுறோம். அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு சத் விஷயங்களையும் ஆன்மீக விஷயங்களையும், உங்களுக்கு தெரிந்ததும் தெரியாததும் நான் சொல்லுவோம், அறிந்தும் அறியாதது, அறிந்ததை ரீகால் பண்ணிக்கலாம், அறியாத விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு தலைப்பு, இன்றைக்கி ஃபஸ்ட்டு குரு வந்தனம், குரு மகிமை அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். சரியா? அதாவது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னு சொல்லி குருனுடைய வந்தனம் சொல்லுது. அதனால் அந்த குரு தான் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் இறைவனாக நமக்கு இருக்கிறார். அதான் சொல்லுவோம், குருவருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அது. இந்த குரு நமக்கு நல்ல ஒரு குரு கிடச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க அந்த குருவின் மூலமாக நாம் நிறைய ஞானத்தை பெறலாம். திருமூலர் சொல்கிறார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்கிறார். அதான் தெரியும் இல்லையா? இதுதான் அந்த குருவனுடைய உருவத்தை நம்ம மனசில் வாங்கிட்டு அவருடைய பாதத்தை பிடிச்சிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டினாலே நம்ம ஞானத்தை பெறலாம் அப்படிங்கிறது உண்மையானது. அது ஒரு குரு ஸ்லோகத்தை சொல்லுவாங்க, அஜ்ஞானம் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சட சலாகையா சக்ஷுர் உண்மையினதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக அப்படின்னு சொல்லி குருவுடைய வந்தன ஸ்லோகம் சொல்கிறாங்க. எப்படின்னு சொன்னாக்க, அஜ்ஞானம் திமிராந்தஸ்ய அப்படின்னு சொன்னாக்க, அஜ்ஞானம் என்கின்ற அறியாமை அப்படிங்கிற ஒரு திமிரம்னு சொன்னால் இருட்டு. அஜ்ஞானம் அப்படிங்கின்ற ஒரு இருட்டில் இருக்கக்கூடிய நம்மை, அஜ்ஞானம் திமிராந்தஸ்ய, அந்த இருட்டிலேருந்து ஞானாஞ்சன சலாகையா, ஞானம்ங்கிற அஞ்சனம்னு சொன்னால் அந்த மையை தீட்டி நம்மளுடைய சக்ஷுர் உண்மையான சக்ஷுனாக்க கண், உண்மையான திறக்கிறது. ஸோ ஒரு குருவானவர் நம்முடைய அஜ்ஞானம் என்கின்ற அந்த இருட்டை விலக்கி ஞானம் என்கின்ற மையினை தீட்டி நம்மளுடைய இந்த ஞானக்கண்ணை யார் தொடர்ந்து நமக்கு ஞானத்தை அளிக்கிறார்களோ அப்பேற்பட்ட பரபிரம்மம் தான் குரு அப்படின்னு சொல்கிறோம். அந்த குருவனுடைய மகிமை சொல்லிட்டே போகலாம். குருவர்கள் இருந்தால்தான் திருவருள் நமக்கு கிடைக்கப்பெறும். சொல்லுவோம் இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லி. மாதா தான் நம்ம பிறந்தவுடனே அங்கே பாரு, அப்பாவை பாருன்னு முதல்ல அப்பாவை காமிக்கிறாங்க. சரியா? அதே போல் குரு தான் இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. குரு தெய்வம், இதுதான் தெய்வம், இதுதான் அப்பா, சாஸ்வதமான அப்பா, அவரை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி குரு தான் நம்ம இறைவன் கிட்ட அழிச்சுட்டு போகிறவர், நம்மளுக்கு காண்பிக்கிறவர், அந்த அருளை பெற செய்யவர், நமக்கு அருளை கிடைக்க செய்வவர். அப்படிப்பட்ட குருவுடைய திருவுள் நமக்கு என்றைக்கு இருக்கணும்.
அப்பேற்பட்ட குரு வந்து நமக்கு ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத குருவனுடைய அந்த படிப்பினை, அவருடைய உபதேசம், அவருடைய ஞானத்தினுடைய உபதேசங்கள் மூலமாக தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் பிறக்குது. அப்பேற்பட்ட குரு தான் நமக்கு பிராதானமானவர். ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆதிசங்கருடைய சிஷ்யரில் ஒருத்தர் பத்மபாதர் அப்படின்னு பேர். ஒரு தீவிர சிஷ்யர். அவர் குருவுக்காக எதா இருந்தாலும் அப்படியே கொடுக்கக்கூடியவர். எப்படின்னு சொன்னால், உண்மையான சிஷ்யன் என்னன்னு சொன்னால், குரு எது சொன்னாலும் அப்படியே செஞ்சிடணும். சமர்ப்பணம், சரணாகதி. பேர்பட்ட குரு அந்த ஆதிசங்கருடைய நிறைய சிஷ்யர்களில் இந்த பத்மபாதம் இருப்பார். அவருக்கு பின்னாடி தான் பத்மபாதம் ஏற்பட்டது. அந்த சிஷ்யர் கூட இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் பர்சன்டேஜில் கொஞ்சம் ஸ்ரத்தா பக்தி, அந்த டெடிக்கேஷன், இந்த என்ன சொல்கிறது சரணாகதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கா. இவர் வந்து அதில் தீவிரமாக 100% இருக்கார். ஸோ இது வந்து சிஷ்யருக்குள்ள ஒரு ஷியோ மாதிரி போயிட்டுருக்கும்போது, இந்த சிஷ்யனுடைய பக்தி எப்படி இருக்குது அப்படின்னு மற்றவர்களுக்கு குரு காண்பிப்பதற்காக ஒரு லீலை செய்கிறார். இப்படி சொன்னால் அவர் ஒரு கரையில் இந்த பக்கம் இருக்கார், அந்த பக்கம் அந்த சிஷ்யர் இருக்கார். சிஷ்யரை வந்து வான்னு கூப்பிட்றார். இக்கரையிலேருந்து அக்கறையில் இருக்கக்கூடிய சிஷ்யரை வான்னு கூப்பிட்றார். கிடுக்கிட்டு நடந்து வந்துடுறார். என்னன்னு பார்த்தா ஃபுல்லாக ஜலம். இந்த ஜலத்தில் டெப்த்து நல்ல ஆழத்தில், அங்கேருந்து அவர் ஆழமா தண்ணியா என்ன ஏதுன்னு பார்க்கல, வான் கூப்பிட்டவொடனே நேராக வந்துட்டார். என்னென்னு பார்த்தா கிடுக்கிட்டுன்னு தண்ணியில் நடந்து இந்த கரைக்கு வந்துடுறார். குருகிட்ட வந்துடுறார். பார்த்தா பின்னாடி குரு கேட்குறார், எப்படி வந்த அப்படிங்கிறார். தெரியல, குரு சொன்னார், குருவை நினச்சிருந்தேன், வந்துட்டேன் அப்படிங்கிறார். அப்போது அந்த குரு பக்தியை மெச்சி லக்ஷ்மி அவர் நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் தாமரையை போட்டு இந்த கரைக்கு வந்தாராம். அதனால தான் பத்மன்னா தாமரை இல்லையா, அதனால தான் அவருக்கு பத்மபாதர் அப்படின்னு சொல்கிறது. பேர்பட்ட சிஷ்யன் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பின்னாடி ஒரு பத்மபாதராக இருந்தார், நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்கிறது நிறைய கதைகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹிந்தியில் ஒரு தோகை இருக்குது. அப்படின்னு சொன்னாக்க, குரு கோவிந்த தோவு கடை அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்குது. பலிகாரி குரு ஆப்னே கோவிந்த பதாய் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம், நீதி ஸ்லோகம், கபீர்தாசனுடைய ஸ்லோகம். எப்படின்னாக்கா, அவர் கேட்குறார், குரு கோவிந்த 2 பேர் இருக்கா, அதாவது குருவும் இறைவனும் 2 பேர் இருக்கா, நான் யாருக்கு முதல் நமஸ்காரத்தை பண்ணுறது, முதல் யாரை வணங்குறது அப்படின்னு சொல்லும்போது, குரு தான் தன்னை அர்ப்பணித்து உன்னை உருவாக்கினவர், அவர் தான் இறைவனை காமிச்சார், அதனால் முதல் நமஸ்காரம் குருவுக்கு அப்படின்னு சொன்னலாம். இப்படிப்பட்ட கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றையவை அப்படின்னு சொல்கிற மாதிரி, கல்வி தான் நமக்கு பிராதானம். அந்த கல்வியினுடைய குருவாக நமக்கு ஒரு நல்ல குரு வாய்க்கப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இகலோகம் சொல்லக்கூடிய அந்த கல்வியிலும் பெறலாம். இதுக்கு மேலே ஒரு உலகம் இருக்கு இல்லையா, ஞான உலகம். அந்த ஞானத்தை பெறுவதற்கும் ஒரு நல்ல குரு நமக்கு வாய்க்கப்பெற வேண்டும். அதற்கு நம்மளுடைய தீவினையெல்லாம் இல்லாத ஒரு நல்வினை நமக்கு வந்து சேரும் பட்சத்தில் நமக்கு நல்ல குரு கிடைப்பார். அதன் மூலியமாக நாம் நிறைய ஞானத்தை பெறலாம். அதன் மூலமாக இறைவனை நாம் அடையலாம் என்கின்ற தத்துவம் குருவினுடைய வணக்கமாக, குருவந்தனமாக இன்றைய நம்ம பார்க்குறோம். ஓம் சிவா. திருச்சிற்றம்பலம். சிவா. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.